சார் சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். மாஸ்டர் புல்லட்டிலே புறப்பட்டால் புயல், கம்பை சுத்தினால் சூறாவளி, அடிச்சா அடி, இடிச்சா இடி, மொத்தத்துல அவரோட நேருக்கு நேர மோதனா மரணம்னா. என்னை முழுமையாக இயக்கிக் கொண்டிருக்கிற என் மூளையும் இதயமும் உங்களுக்கு தெரியாது. அதுபோல இந்த புரட்சிகர அரசியல் இயக்கத்தை இயக்குபவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். என் மூளையும் இதயமும் யார் என்பதும் எனக்கு தெரியும். முடிவு எடுக்கிறேன், நீங்க தான் எடுக்கிறீங்க. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்காத. கருத்து சுதந்திரன்றீங்க, கேள்வி கேட்டா பைத்தியக்காரன். அவதூறுகளை கடந்து செல்ல முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இது தத்துவ நிலைப்பாடு, கோட்பாடு. நாவ அடக்கிக்கோ சீமான், நாவ அடக்கிக்கோ. ஒரு பெண்ணோட விஷயத்துல ரொம்ப விளையாடிட்டு இருக்கிற, ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கிற. 6 பேர் கூட நான் வந்து குடும்பம் நடத்திருக்கிறேன்னா அப்ப எதுக்குடா வந்து மார்ச்ல வந்து நீ காசு பட வந்த? விளையாடிட்டு இருக்கிறியா? மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறியா? நாம் நிற்பது பொதுக்குழு அல்ல, போர்க்களம். போர்க்களத்தில் சண்டை செய்து கொண்டிருப்பவன் அப்ப ரொம்ப பசிக்குது, ஒரு 5 நிமிஷம் போரை நிறுத்தி சாப்பிட்டு வரேன் என்று சொல்ல முடியாது. முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய காலு தட்டுல. முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. அங்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் நாங்க. சந்தோஷத்துக்கு தெரியும், எல்லாம் பந்தயம் போட்டு தான் போடுவோம். ஒரு சின்ன ஒரு இதுதான், நான் கட்சியில் இருக்கேன், மகிழ்ச்சி. என்னால் எத்தனை பேர் கட்சியில் இருக்கிறார்கள், அது வளர்ச்சி. இவ்வளவுதான். ஒரு மாசம் போய் மக்களுக்கு களத்திலே நின்று உதவினோம். ஒருத்தரும் படம் பிடிக்கல, செய்தியாக்கல, அதை பத்தி கவலைப்பட என் தம்பி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. அவர்கள் விளம்பரத்திற்கு வேலை செய்கிறார்கள், நாம் இதை விரும்பி செய்கிறோம். திருவொற்றியூரில் சத்தியமூர்த்தி நகர், கார்கில் நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பின்னர் ஓடக்கூடாது, குறுக்கு விட்டு ஓடக்கூடாது தம்பி. நான் லட்சிய வெறி கொண்டு பாயிற புலி அடிபடி செத்து போயிட்டு நான் பொறுப்பாக்க முடியாது. ரொம்ப கத்தாத, அண்ட கணச்சு உன்னையால சுற்ற போறாங்க, அறிவு கட்டவனே. அண்ணன் என்னை அடமான வைக்க மாட்டான். அவன் கடைசி வரை நல்வழி நடத்தி போய் இந்த இலக்கை தொடுவான் என்ற நம்பிக்கை இருந்தா என்னோடு வா. நம்பிக்கைலாம் இல்ல. மக்கள் முடிவு பண்ணிட்டான், தமிழ்நாட்டை ஆளப்போவது நாம் தமிழர் கட்சி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா.